புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா நகரில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல்வர் ரங்கசாமி தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு அக்டோபர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய செப்டம்பர் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனால் கடைசி நாளான செப்டம்பர் 26ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் ஆறுமுகம் வேட்புமனு தாக்கல் செய்ய முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் தலைமையில் ஊர்வலமாக வந்தார். பின்னர் தேர்தல் அதிகாரி மலர்கண்ணனிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இவரைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தமது கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்ச்செல்வனுடன் தேர்தல் அதிகாரியின் அலுவலக வளாகத்திற்குள் காரில் வந்தார். பின்னர் தமிழ்ச்செல்வன் ரங்கசாமி முன்னிலையில் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனிடையே தேர்தல் விதிமுறைகளை மீறி முதல்வர் ரங்கசாமி சிகப்பு விளக்கு பொருத்தப்பட்ட வாகனத்தில் தேர்தல் அதிகாரி அலுவலக வளாகத்திற்குள் வந்ததாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புகார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வண்டி, ஹெட்லைட் போட்ட வண்டி, அமைச்சருடைய வண்டிகள் எப்படி நீங்க உள்ள வருது? நீங்க துறைக்குள்ள வருது எப்படி வந்தது? தேர்தல் துறைக்குள்ள எப்படி வருது? அது எப்படி அனுமதிச்சீங்க? நீங்க அனுமதிக்கிறீங்க இல்லையா? அது வந்து அடுத்த பட்சம் நீ எப்படி எடுத்துன்னு வரலாம் உள்ள முதல்ல. அப்ப இது விதிமுறை இது இல்லையா, மீறல் இல்லையா? அதுக்கோசம் நாங்க என்ன சொல்றோம்னா, முழுக்க இந்த வேட்புமனு தாக்கலின் போது சட்டத்திட்டங்கள் மீறப்பட்டன, தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளன. அதனால என்ஆர் காங்கிரஸ் வேட்புமனுவை யாருடைய பேரில் தாக்கல் செய்தாலும் அதை நேர்மையா விசாரணை நடத்தி அதை முழுமையா நிராகரிக்கணும். மேலும் வரும் 26 மற்றும் 27 ஆகிய இரு தேதிகளில் வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற 29ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.